ஸ்வேதா கொஞ்சம் அமைதியா. நீ சாக வேண்டிய அவசியம் இல்ல. முத்தரசுக்கு தான் பொண்ணு ருத்ரான் தெரிஞ்சாலும் அது அவனுக்கு சொந்தமாக போறது இல்ல. அதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டு தான் ஸ்வேதா வந்திருக்கேன். சீக்கிரம் அவரு அந்த பக்கம் அவரு நான் கேட்கறது இல்ல. ஜாக்கிரதையா போ. இன்னும் ஸ்வேதா பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டு இருக்க. என்ன பண்ண சொல்றீங்க இப்போ? திரும்ப திரும்ப என்ன அசிங்கப்பட சொல்றீங்களா? அசிங்கப்பட தேவையில்ல ஸ்வேதா. அதுக்குதான் நான் ஒண்ணு பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன என்ன பண்ணிட்டு வந்தீங்க? சூப்பர் தென்னரசு, இப்போ மாமாவுக்கு நெருப்பு பத்த வச்ச மாதிரி உடம்பெல்லாம் எரியும். எரியட்டும். ருத்ரா எங்கடா? ஏய், என் பொண்ணு எங்கடா? நில்லு. என்ன சொன்ன? ருத்ரா உன் பொண்ணா? ஆமாண்டா, ருத்ரா ஏன் பொண்ணுடா. இல்ல இல்ல, ருத்ரா என்னோட தம்பி பசுபதியோட பொண்ணு. என்ன கேட்கவே அதிர்ச்சியா இருக்கா? அதிர்ச்சியா இல்லடா, ஆத்திரமா இருக்கு. என்ன ஒரு தடவை என் ருத்ரவ உன் பொண்ணுன்னு சொன்ன கொன்னுடுவேன்டா உன்னை. நீ என்ன கொன்னாலும் பரவாயில்ல, ஆனா ருத்ரா எனக்கும் சித்ராவுக்கும் பிறந்த குழந்தை தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அத பத்தி என்னடா சொன்ன? ஹலோ ஹலோ, முதல்ல சட்டையில இருந்து கையெடுங்க. விஷயம் என்னன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி கேவலமான போட்டோலாம் காமிச்சா நம்பிடுவேன் நினைச்சியா? சித்ரா தெய்வ மாதிரிடா. இறந்து போனவங்களோட களங்கம் சுமத்துறீங்க. யாரா நீங்களா? ஹலோ, அபாண்டமா பழி போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உன்னை சித்ராவுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவளுக்கு என்ன ரொம்ப நல்லாவே தெரியும். நீ சித்ரா லைஃப்ல என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அவ லைஃப்ல நான் என்ட்ரி ஆயிட்டேன். உனக்கு முன்னாடி சித்ராவும் நானும் லவ் பண்ணோம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா கூட இருந்தோம். அதுக்குள்ள ஒரு சின்ன சிச்சுவேஷன்னால கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டோம். அது மூலமா சித்ரா வயித்துல உருவான குழந்தை தான் ருத்ரா. அவ ஏன் பொண்ணு. நீ என்னடானா பாதியில வந்துட்டு அடுத்தும் சொத்த ஆட்டை போடுறதுக்கு பாக்குற. இத்தனை நாளா நான் என் பொண்ணு ருத்ராவை தேடிதான் அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்போ ஊ மூலமா தான் இந்த உண்மை எங்களுக்கே தெரிய வந்திருக்கு. எனக்கும் சித்ராவுக்கும் பிறந்த குழந்தை தான் ருத்ரா. அவளை உங்ககிட்ட தரத்துக்கு நாங்க ரெடியா இல்ல. அவ ஏன் பொண்ணு, அவ ஏன் வீட்டு வாரிசு. இத பாருங்க, இதெல்லாம் சரியில்லை.
பொம்பளைன்னு பாக்குறேன். போ. என்னடா என்கிட்டயே ஏன் சித்ரா பத்தி தப்பா பேசிட்டு இருக்கியா? யார் அவன் அனுப்புறது? யார் அவன் அனுப்புறது? ஏய், ருத்ரா ஏன் பொண்ணுடா. யாருக்காக அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். போடா. ஏய். ஏய். ருத்ரா, 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 சீக்கிரம் தூக்கிட்டு வாமா, ஹாஸ்பிட்டல் வாங்க சீக்கிரம். என்ன பிரச்சனை? டாக்டர், தலையில அடிபட்டு இருக்கு, ஒரே ரத்த காயம், போலீஸ்லாம் இருந்தாங்க. ஓகே ஓகே, இமிடியேட்டா உள்ள கூட்டிட்டு போய் செக் பண்ணிடலாம். டோன்ட் வரி, நீங்க இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஹரியப் ஹரியப் ஹரியப். ருத்ரா, 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 உனக்கு ஒண்ணும் இல்லையம்மா? எனக்கு ஒன்னும் ஆகல சித்தப்பா. அப்பா எப்படி இருக்காங்க? அப்பாக்கு ஒன்னும் ஆகல. அப்பாக்கு ஒன்னும் ஆகலம்மா, அப்பாக்கு ஒன்னும் ஆகலம்மா, நல்லா இருக்காரு, அப்பா நல்லா இருக்காரு. இத்தனை நாளா உன் கூடவே இருந்திருக்கேன். நீதான் முத்த மாமாவோட பொண்ணுன்னு எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. பரவாயில்ல விடு சித்தி. இந்த விஷயம் அப்பாக்கு தெரிய வரும்போது அவர் உயிருக்கே ஆபத்து வரும்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி ஆபத்து வந்துருச்சு பாத்தியா?
அதுக்காக தான் அப்பா கிட்ட அங்க போகாதீங்கன்னு தடுத்தேன். எனக்கு இப்ப எவ்வளவு பயமா இருக்குன்னு தெரியுமா? இப்படியெல்லாம் ஆகும்னா நான் அப்பாவோட பொண்ணுன்னு தெரியாமலே இருந்திருக்கலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமே அப்பா குணமாகி நல்லா திரும்பி வரணும். முத்து மாமாவுக்கு எதுவுமே ஆகாது. இத்தனை நாளா முத்து மாமா யாரு பொண்ணுனே தெரியாம பதட்டத்திலேயே இருந்தாரு. இப்ப முத்து மாமாக்கு நீதானே தெரிஞ்சிருச்சு. அதனால மாமா கண்டிப்பா திரும்பி வருவாரு. உனக்காக அவரு சீக்கிரம் கண்ணு முழிச்சிருவாரு. சரியா? ருத்ரா, நீ வாய் வார்த்தையா என்ன சித்தப்பா சித்தப்பான்னு ஜனனி அத்தை அத்தைன்னு கூப்பிடும் போதெல்லாம் நிஜமாவே அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பிறந்து எங்களை இப்படி கூப்பிட்டா எப்படி இருக்கும்னு நாங்க நினைச்சுப்போம். ஆனா இப்ப நீதான் அண்ணனோட பொண்ணுன்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ருத்ரா. என்னாச்சு? என்னாச்சு? மாமாக்கு என்னாச்சு? ருத்ராதான் மாமாவோட பொண்ணுன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சு மாமா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ருத்ராவை காப்பாத்தி ஸ்வேதாக்கு அப்படி பேசிட்டாங்கன்னு இதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத. யாரு என்ன சொன்னாலும் நீ எப்பவும் முத்து மாமா பொண்ணுதான். கண்டிப்பா மாமா உனக்காகவே கண்ணு முழிச்சு வர போறாரு. யாரு என்ன பேசினாலும் அத நீ காதுல வாங்காத. கண்டுக்காம இரு, புரியுதா? சரி சித்தி. முத்தரசன் தலையில பலமா அடிபட்டிருக்கு. இந்த ஹெட் இன்ஜுரினால அவரோட மூளைக்கோ மத்த எந்த பெரிய உறுப்புகளுக்கோ பாதிப்பு வரல. இவருக்கு வந்திருக்கிறது க்ளோஸ்டு ஹெட் இன்ஜுரின்னு சொல்லுவோம். இதனால என்ன பாதிப்புனா பிளட் கிளாட், தலையில வெட் கிளாட் ஆயிருக்கு. இதனால பெருசா ஏதாவது பாதிப்பு வருமா? ஆமா மேடம், அப்படி பாதிப்பு வராம இருக்கணும்னா அவருக்கு இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணணும். ஏன்னா அவரோட பிளட் கிளாட் அவருக்கு நினைவு திரும்பாம தடுத்திருக்கு. டாக்டர், ஆபரேஷன் பண்ணாம இன்ஜெக்ஷன் கொடுத்து குணப்படுத்த முடியாதா? இல்லங்க, உடனடியா குணப்படுத்துறதுக்கு ஒரே வழி ஆபரேஷன் தான். மருந்து கொடுத்து குணப்படுத்துறதுக்கும் வழி இருக்கு. ஆனா கிளாட் குறையறதுக்கு கண்டிப்பா டேஸ் அதிகமாயிரும், நினைவு திரும்புறதும் தள்ளி போயிரும். அதனாலதான் ஆபரேஷனுக்கு சஜஸ்ட் பண்றேன். இல்ல டாக்டர், எனக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு பயமா இருக்கு. என்ன ஸ்வேதா? ஏன்னா கடைசியா ஜாதகம் பார்க்க வந்த ஒருத்தர் மாமாவுக்கு இப்படி ஆபரேஷன் பண்ணா
அவர் உயிருக்கே ஆபத்து வந்துரும்னு சொன்னாரு. நோ 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 நோ, ஜாதகத்தையெல்லாம் நம்பிக்கிட்டு ஆபரேஷனை தள்ளி போடுறது ரொம்ப தப்புமா. இல்ல டாக்டர், எனக்கு என்னமோ ஜாதகத்தை மீறி செய்யறதுங்கிறது சரியா தோணல. அதனாலதான் மெடிசன் மூலமா சரி பண்றது பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ப்ளீஸ் டாக்டர், மெடிசனுக்கே போயிடலாம், ஆபரேஷன் எல்லாம் வேண்டாம். என்ன ஸ்வேதா? வருது. ஓகே, ஃபேமிலியில இருந்து நீங்களே டிசிஷன் எடுக்கும்போது நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஆனா அவருக்கு நினைவு திரும்புறதுக்கு லேட் ஆகும், பாத்துக்கோங்க. பரவாயில்ல டாக்டர், எனக்கு மாமா நல்லபடியா குணமாகி வந்தா போதும். அது ஒண்ணுதான் எனக்கு வேணும். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நல்லபடியா சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் அவரை கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு என்ன மெடிசன் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிறத நான் டீடைலா சொல்லிடுறேன். ஓகே வாங்க. சரிங்க டாக்டர், மருந்து வாங்க. தேங்க்யூ. என்ன ஸ்வேதா பண்ணிருக்க? எதுக்கு ஆபரேஷன் வேணாம்னு முட்டாள்தனம் பண்ணிட்டியே? நான் இப்ப என்ன முட்டாள்தனம் பண்ண? எப்ப அவங்க மெடிசன் கொடுத்து எப்ப அண்ணன் குணமாகுது? அண்ணன் சீக்கிரம் குணமானதான் நல்லது. அப்பதான் உனக்கு அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும். நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல புரியாதது மாதிரி நடிக்கிறீங்களா? நீங்க குழந்தையா இல்ல அந்த ருத்ரா குழந்தையான்னு எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன பாக்குறீங்க? இப்ப மாமாவுக்கு இத்தனை நாளா அவரோட குழந்தை யாருன்னு தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்போ அவரு மயங்கி கிடக்குறாரு. அதே நேரத்துல அவர் பொண்ணு ருத்ரான்னு அவருக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால கண்ணு முழிச்சு அடுத்த செகண்டே ருத்ரா எங்கன்னு தான் தேடுவார். அதனால மாமா கண்ணு முழிக்கிறப்போ ருத்ரா இந்த ஊர்லயே இருக்க கூடாது. என்ன சொல்ற? அது எப்படி முடியும்? இங்க பாருங்க மருது, தென்னரசு ஏற்பாடு பண்ணிருக்கிற ஆளுங்க மூலமா ருத்ரா அவங்களோட பொண்ணுன்னு பக்காவா நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சுட்டா ஊர்க்காரங்க அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அவளை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மாமா ருத்ரா எங்கன்னு கேட்கும்போது நம்ம வாயே திறக்க வேண்டியதில்லை. என்ன நடந்ததுன்னு இந்த மொத்த ஊரும் அவருக்கு பதில் சொல்லும். அதுக்கப்புறம் மாமாவுக்கு நம்ம மேல எந்த விதத்திலயும் சந்தேகம் வராது, வரவே வராது. புரியுதா? கண்டிப்பா மருது, இதுக்கு மேலயும் ருத்ரா இங்க இருந்தா நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நான் கூட இத யோசிக்கவே இல்லை. நீ ரொம்ப சரியா யோசிச்சு திட்டம் போட்டிருக்க. அண்ணனுக்கு நினைவு திரும்பத்துக்குள்ள நமக்கு தேவையானதை நாமே செஞ்சு முடிச்சுக்கணும். மருது அமைதியா இருங்க, வெண்ணிலா வர. டாக்டர் என்ன சொன்னாங்க? தலையில கொஞ்சம் ஹெவியா அடிபட்டிருக்கு. ஆபரேஷன் பண்ணா அவர் உயிருக்கு ஆபத்தாயிடும்னு டாக்டர் சொன்னார். என்ன சித்தி இப்படி சொல்றாங்க? பயப்படாத, வேற என்ன வழி இருக்குன்னு இந்த டாக்டர் கிட்ட கேட்டேன். மெடிசின் மூலமா குணப்படுத்திடுறேன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நல்லா ஆயிடுவாரு. ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுத்தாகணும். எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, முத்து மாமா நல்லபடியா குணமாகி வந்தா அது போதும். இங்க பாரு ருத்ரா, நீ ஒழுங்கா சாப்பிடணும். அப்பதான் உங்க அப்பா சீக்கிரமா திரும்பி வருவாரு. அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நீ வச்சதுதான் சட்டம். ஏன்னா இந்த வீட்டோட மகாராணி நீதானே. யார் நீங்க? என்ன வேணும்? வீட்டுல யாரும் பெரியவங்க இல்ல? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வர சொல்லு. மருதனா? மருது, நாடகம் ஆரம்பிச்சிடுச்சு. விளையாட தயாராகி கீழே இறங்கி போங்க.